Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது தேவ பலத்தில் இருக்கிறது, பலத்திலே உள்ளது. 1 Corinthians 4:20. பவர் ஆஃப் காட். ஹalleluya. 62 சங்கீதம் 11 வசனம். கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. ஆமென். ஹalleluya. அவருடைய வல்லமையில் எல்லாம் கீழ்ப்படுத்துகிறது. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும், எல்லாம் அவரால் உண்டாகும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஹல்லேலூயா. அதான் வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆமென். பிலிப்பியர் 3:21 சத்திய வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய ஹல்லேலூயா வல்லமையுள்ள செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்தை ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. த பவர் ஆஃப் காட். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற தேவ வல்லமை. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினால் சகலதும் கீழ்ப்படியும். எலியா ஒரு ஆற்றின் கரையில் தோட்டத்தில் அப்படியே படுக்கிறார். காக்கா சொன்னதை அப்படியே செய்தார். காலையில் மாலையிலும் இறைச்சி அப்பம், கறி அப்பம், ராஜா கொட்டாரத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா. ஊரெங்கும் பஞ்சம், ராஜாவின் கொட்டாரத்தின் நல்ல சாப்பாடு எலியாவுக்கு வருது. ஹல்லேலூயா. தேவன் சொல்லும் போது எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. அதுபோல் அத்திமரம், நீ இனி எந்த கனியும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், பட்டுப்போ, அந்த செகண்டே பட்டு பண்ணு, சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அல்ல, இயேசு கிறிஸ்துவிൻ്റെ முன்னே ஒரு பிசாசுக்கு நிற்க முடியாது. படித்து பாருங்கள். மார்க்கு 13:36, லூக்கு 11:20. ஹல்லேலூயா. படித்து பாருங்கள். எந்த ஒரு சாத்தானுக்கும், எந்த ஒரு பிசாசுக்கும் அவரை முன்னே நிற்க முடியாது. He has all powers. He is a living God. Hallelujah. தேவனுடைய வல்லமையினாலே எந்த கிரியைகளும், எண்ணாம 23:23, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லவில்லை, எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், கேட்டு சுட்டரித்து அப்புறப்படுத்திவிடும், சாம்பலாய்களையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவரை பிள்ளைகளை உயர்த்த வேண்டும், அவரை பெருக்க வேண்டும், இது ஒன்றே அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலம் கொடுப்பார். தமது ஜனத்துக்கு பலம் கொடுத்து ஆசீர்வதித்து சமாதானத்தை அருள் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38, அப்போஸ்தலர் 10:38, ஆக்ட் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் 10th அதிகாரம் 38th வசனம். நஸ்ரயனாய் இயேசுவே தேவன் வல்லமையினாலே, ஆவியினாலே. வல்லமை, ஆவி, இது ரெண்டு தான். ஏன் அது ரெண்டு சொல்லுது? சொல்கிறேன். வல்லமை என்பது, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு போலீஸார் நிற்கிது பாதுகாப்புக்காக. அவருக்கு ஒரு தீவிரவாதி வந்து ஏதாவது செய்தால் அவர் சும்மா இருக்குமா? அவரை அதை பாதுகாக்கிறதுக்கான வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல சமாதானம் உண்டாகணும், பாதுகாக்கப்படணும். அப்போ அவர்கிட்ட என்ன இருக்கும்? ஒரு ஆயுதம் இருக்கும். அது அப்படியே வச்சோட்டு பாக்கெட்டில் வச்சோட்டு இருக்குமா? அதை எடுத்து பயன்படுத்துவாங்க. அதான் வல்லமை. ஹல்லேலூயா. ஆவி உணர்வு கொடுக்கும், அதை ஃபோர்ஸ் பண்ணும், என்ன செய்யணும், எந்த நேரத்தை செய்யணும். ஹல்லேலூயா. ஆவி ஆனவர் ஓர்மைப்படுத்துவாங்க. அதான் வல்லமை, ஆவி.
ரெண்டும் கூட சேரும்போது ரெடி ஆகிடும். ஆமேன். ஜெயம் உண்டாகும். நன்மை செய்கிறதுக்காக பட்டணந்தோறும் கிராமத்தோறும் இயேசுநாதர் நம்ம அப்பா சுற்றி திரிஞ்சார். நாமும் சுற்றி தெரியணுமா இல்லை? வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. வல்லமை தான். நசரேத்து ஊரில் வளர்ந்தார் இயேசு. ஊரில் இருந்து யாருக்கும் தெரியல. ஒரு பெரிய ரகசியம் அது. யாருக்கும் தெரியாத இடத்துல இயேசு வளர்ந்தார். பிதாவு ரகசியமாய் அவரை வளர்த்தினார். அதுபோல் நாமும் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருந்து வாழ வேண்டும், வளர வேண்டும், வேலை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அவரை வல்லமை யூதா ஜனங்கள் இடையிலே இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் 2027 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய கல்யாணம். அந்த கல்யாணத்தில் இயேசுவினையும் சீஷர்களையும் அழைச்சிருந்தது. அப்போது அந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியம்னு சொன்னால் வீஞ்சு சப்ளை பண்ணுவாங்க. அது ரொம்ப வருஷமாய் பழக்கம் பண்ணினதாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வீஞ்சு அந்த வைன் எல்லாரும் முதல்ல பானம் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு முதல்ல அதான் கொடுக்கும். அதான் முக்கியமானது திருமணத்துக்கு. அது பழச்சாறுகள், திராட்சை பழங்கள், மற்ற பழங்கள் கொண்டு உண்டாக்குறதா இருக்கும். பூமிக்கு அடியில் போட்டு பழக்கம் பண்ணி இத்தனை வருஷங்கள் எல்லாம் பழக்கம் பண்ணி நல்ல மற்ற எந்த ஒரு விஷவஸ்துக்களும் சேர்க்க மாட்டான். பழம், திராட்சை பழம், மற்ற பழங்கள் வச்சு உண்டாக்குறதான். அப்போ வைன் எல்லாமே காலியாச்சு. இயேசுவின் வல்லமை வெளிப்பட்டது. வெளியிலே காலு கழுவுன தண்ணி ஏற்கனவே கொடுத்து முடிஞ்ச அந்த கச்சாடியிலே வெளியில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றினார். 6 கச்சாடி. அதில் தண்ணீர் எல்லாம் நிரப்பியதுக்கப்புறம் இயேசுநாதர் கரம் நீட்டினார். முதல்ல கொடுத்த வைனேக்காலும் வீஞ்சனேக்காலும் அந்த வைனேக்காலும் நல்ல டேஸ்ட்டு, கலரு, நல்ல சுவை, நிறம் இதெல்லாம் ரெட்டிப்பாய் வந்தது. ஆனால் இது இயேசுநாதர் பரலோக தேவனே கரம் நீட்டியப்போ. அப்போ அவரை கரத்தினோட பவர் பாருங்கள், வல்லமை. அதான் 83ஆம் சங்கீதத்தில் 89 சங்கீதம் 89 அது 13ஆம் வசனம். இதெல்லாம் நான் என் ஹிருதயத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சு பேசுகிறேன். எழுதி வச்சு பேசுகிறதில்ல. ஆவியானவர் உணர்த்துறார். 89:13 நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை உள்ள புஜம் உண்டு. அவரை கரம் பராக்கிரமம் உள்ளது. நம்முடைய ஆண்டவரை இயேசுவின் கரம் உன்னதமானது. உன்னதமானவரின் உயர் மரவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களுக்கு தான், வேதத்தை படிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தரோடு நடக்க வேண்டும். ஏனோக்கு அந்த ஒரு மனுஷன் இருந்தது. ஆதியாகமம் 5:24 படித்து பாருங்கள். நான் எல்லாம் ஹிருதயத்தில் வச்சு சொல்கிறேன். அந்த 5:24 ஏனோக்கு அந்த ஒரு மனுஷன் 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரிச்சு ஆண்டவரை கரத்தை பிடிச்சு அவரோடு நடந்தார். கர்த்தர் ஆராயிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 3:16-17 படிக்கும்போது தேவன் கர்த்தர் ஆவியானவராயிருக்கிறார். அப்போ மாம்ச சரீரமான மனுஷன் அவரோட எப்படி சஞ்சரிக்குங்க? அதான் 300 வருஷம். அவர் குடும்பம், குழந்தைகளெல்லாம் உண்டா. 300 வருஷம் ஆண்டவர். அதனால் அவர் பின்ன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாத போச்சு. ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போனார் அவரை. அவ்வளோ அன்பானவர். அல்லேலூயா. அதுபோல் அன்பாய் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற மக்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுற மக்கள், எப்பொழுதும் துதிக்கிற மக்கள், ஆராதிக்கிற மக்கள், ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட ஆராதிக்காத வீட்டில் இருக்கக்கூடாது. சபையை விட்டு விடக்கூடாது. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்பொழுதும் அல்லேலூயா சொல்லணும், எப்பொழுதும் வேதத்தை படிக்கணும், எப்பொழுதும் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் ஒரு வருஷம். ஃபஸ்ட்டு ப்ரேயர், செகண்டு பிளான், அதில் ஜெபம் முதல். அப்புறம் கைப்பிரதி கொடுக்கலாம், பக்கத்துலலாம் போய் சுவிசேஷம் சொல்லலாம். சில வீடுகளில் பிரச்சனை போராட்டம் இருக்கிற வீடு முழுக்க கூப்பிடுவாங்க, போங்க போய் சுவிசேஷத்தை சொல்லலாம்,
ஜபிக்கலாம். விசாரிக்கும் போதெல்லாம் இயேசுப்பை பற்றி பேசுவோம். ரட்சிப்பு பெருகும். ஆமேன் சொல்லுங்க. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படும். ஒரு ஆத்மா ரட்சிச்சா அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. യേശു ക്രിസ്തുവിൻ്റെ വാർത്തയിൽ എല്ലാം കീഴ്പ്പടിയും. യേശുവിൻ്റെ രക്തത്തിൽ എന്ന വല്ലം ഇരിക്കുന്നത്? The blood of Jesus, his son, make us clean from every sin. நீ போய்யா நல்லா என்ன எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்? அவங்க எல்லாம் சொல்லுவாங்க வேற இல்லை உங்களுக்கு. യേശു ക്രിസ്തുവിൻ്റെ രക്തം சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் இருந்தால் பரலோகம் போக முடியாது. பாவத்தை மன்னிക്കുന്ന ஒரே ஒரு தெய்வம் அது இயேசு கிறிஸ்து தான். அவர் தானே மரித்து உயர்த்தெழுந்தது. அனைவரும் என்கிட்ட வந்து கேள்வி கேட்பார். நான் மெகாஃபோன் ஊழியங்கள்லாம் செய்வோம். தனியே தான் போவோம். யாரும் வரமாட்டாங்க. தனியே போய் செய்வோம். பல இடங்களில் கோடம்பாக்கம், என்எஸ்கே நகர, எம்ஜிக்கரா, டி நகர, மற்ற பல இடங்களில் மெகாஃபோனில் பேசிக்கொண்டே போவோம். வழி ஓரங்களில் ப்ளோக் ஆகுന്ന இடத்துங்களில் ஒரு 10 மீட்டர்லாம் வண்டி நிற்கும். பெரிய ஜங்ஷன். சிலரெல்லாம் கரங்களை தூக்கி இப்படி சொல்லுவாங்க, ஐயா குட். சிலரெல்லாம் கை கட்டுவாங்க. நான் சொல்ல, நீங்கள் எதுக்குங்க இந்த சம்பாதிச்சு கூட்டுறதை? இயேசுப்பை இல்லாத இருந்தால் என்ன பண்ணும்? பரலோகம் போயில்லைங்க என்ன நடக்கும்? ஆத்மா தானே முக்கியம். என்ன ஆதாயம், என்ன லாபம் என்று கேட்பேன். சிலரெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. அது கரெக்டு தான். முதல்ல நீங்கள் பைபிள் வாங்கி படிங்க. மேத்யூ, மார்க்கு, லூக்கு, யோவான், முக்கியமாக அது 4 சுவிசேஷம் படிங்க. பிள்ளைகளுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. அது ஒன்றே பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஏற்று பெரிய சம்பத்து. அப்படி சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா. வெறும் தண்ணீர் காலு கழுக வச்ச யூத முறப்பிரகாரம் வெளியில் வச்சிருந்த தண்ணீர் கச்சாடியில் ஊற்றுனது அது நிறமுள்ளதாகிடுச்சு. அது நல்ல டேஸ்டாச்சு. முந்தி கொடுத்ததினேக்காளும் பயங்கரமாய் நல்லதாகுது. ஹல்லேலூயா. எத்தனை வருஷங்கள் பழக்கம் பண்ணியதினேக்காளும் பெருசாச்சு. அதான் தேவனுடைய கரம், அற்புதமான கரம். ஆமேன். அணைக்கின்ற கரம். என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன். ஐ வில் அப்ஹோல்டு யூ வித் மை ரைட் ஹேண்ட். அப்படி தான் இயேசுப்பா சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப பயராக்கிரமாக அவர கரம். யாராவது இயேசுப்பான்னு ஒரு கூப்பிட்டு பாருங்க, அவர் ஓடி அங்கே வருவாங்க பக்கத்தில். ஹல்லேலூயா. அதான் எத்தனையோ இடங்களிலே அவரை வல்லமை வெளிப்பட்டது. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ வந்த 3 வாலிப பிள்ளைகள் அவரை ராஜாக்கள் காலங்களிலே ஹிந்து ராஜாக்கன்மார் அவர் எருசலேமில் வந்து கொள்ளையடிச்சு அந்த நல்ல பிள்ளைகள், நல்ல ஞானம், அந்த பிள்ளைகளை கொள்ளையடிச்சுட்டு வந்தாங்க. அவர்கள் அந்த ராஜா அவரை ராஜ்யத்தை கொண்டு பாபிலோன் அந்த ராஜ்யத்தை கொண்டு போய் பாஷை தெரியாது, சொந்த அப்பா அம்மா இல்லை, எல்லாம் விட்டு போச்சு. ராஜ்யம் விட்டு, இடம் விட்டு, பாஷை விட்டு, எல்லாம் விட்டு போச்சு. தெரியாத பாஷை, தெரியாத ஜனங்கள், தெரியாத இடம். പക്ഷേ ഒന്ന് മറ്റും വിടലേ അവർ ഉயிருള്ള ദേവൻ യേശു ക്രിസ്തു മാറാത്തവർ അൻപുള്ള ദേവനെ മാത്രം മറക്കലേ. അന്നേക്ക് ബൈബിളില്ല, ബൈബിൾ കോളേജില്ല, ഇൻട്രക്കിരിക്കുന്ന ടെക്നോളജി ഒന്നൊന്നില്ല. കറണ്ടില്ലാത്ത കാലം, കൊടൂരമായ കാലം. പിടിച്ചുകൊണ്ട് വരുന്ന അടിമയായിട്ട് വരാം 3 പേരെ. ഷാദ്രക്, മേശക്, ആബേദ്നേഗോ, ദാനിയേൽ, ബാബിലോൺ ദേശത്തിലെ അടിമകൾ. പക്ഷേ அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் நடந்தது. ராஜாவு டெஸ்ட் போட்டார். ராஜாவை சொன்னார், என் ராஜ கொட்டாரத்தில் நீங்கள் என்னோடொപ്പം பல பல காரியங்களில் நிற்க வேண்டும். அதனால் நீங்கள் நல்ல அழகாகணும், நல்ல டெஸ்டிங் நடக்க போகுது, நல்ல ஆகாரம் புசிக்கணும், ராஜ போஜனம் நல்ல அழகாக எடுத்து சாப்பிட்டா அப்படியெல்லாம் சொன்னார். அவர் சொன்னார், எத்தனை டெஸ்ட் நடந்தாலும் உங்களுடைய ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம். பார்த்தா മറ്റുള്ള രാജാ കൊട്ടാരത്തിൽ ആഹാരം ഭുസിച്ചവരെക്കാളും അഴകുള്ളവരായും ആരോഗ്യമുള്ള ഹെൽത്തി ആൻഡ് ഹീലിംഗ് ദാനിയേൽ, ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ மக்களுக்கு உண்டாயிடுச்சு. அது எப்படி? அதான் தேவன் சொன்னார். இயேசுநாதர் ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 6:48, ஜீவப்பன் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு பின்ன பசி வராது, இந்த தண்ணீரை பானம் பண்ணவனுக்கு மீண்டும் தாகம் வராது.
அதெல்லாம் உண்மையான சத்தியங்கள். பண்டைய காலத்தில் நடந்த காரியங்கள் இயேசு இப்போ நமக்கு சொல்லி தந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நெருப்பில் போட்டார். எதுக்கு நெருப்பில் போட்டார்? சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள். அவர் அந்த ராஜ்யத்தில் பலவிதமான அதிகாரத்தில் இருந்தவர்கள். அப்போது அந்த ராஜாவு சொன்னார், உங்களை தெய்வத்தை எல்லாம் நீங்கள் விட்டுறணும். ഞാൻ ഒരു ബൊമ്മ ഉണ്ടാക്കി വെച്ചിരിക്കുന്നത്, അത് വാനമുട്ടുള്ള ബൊമ്മ, അതിനെ മാത്രം നമസ്കരിക്കണം. அப்படி ஒரு கட்டளை வந்தது. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொன்னார், ராஜா நீங்கள் வாழ்க, நாங்கள் மரித்தாலும் எங்களை உயிரோடு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் எங்களுக்கு தெய்வம். உங்களை இந்த பொம்மை வானமுட்டை உள்ள பொம்மையெல்லாம் நாங்கள் வணங்க மாட்டோம். அப்பொழுது அவர் சொன்னார், 7 மடங்கு சூளா நெருப்பு, 7 மடங்கு 7 டைம்ஸ் போடான்னு சொன்னார். ஒன் டைம் இல்லை, 7 மடங்கு சூளா நெருப்பு போடான்னு சொன்னார். அந்த சூளையோட சைடிலூടെ போயாலே, அந்த சூளைയുടെ சைடிலൂടെ പോകുന്ന കമാൻഡോஸே ചത്തു போனார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி அவரை அப்படி போட்டாச்சு. போடுற நேரத்தில் அந்த கமாண்டோஸ் அந்த சூடினாலே சத்து போனார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நல்ல வாலிபர்கள், வைராகியமானவர்கள். கர்த்தர் மேலே ഞങ്ങളെ ആണ്ടവർ എങ്ങളെ കാപ്പാത്തിയാലും കാപ്പാത്തില്ലേലും, രാജാ உங்களுடைய தெய்வம் அந்த பொம்மை ഉണ്ടാക്കി வச்சுக்குന്നില്ലേ வானமுட்டுள்ளது, அதை வணங்கவே மாட்டேன்னு சொன்னார். பைபிள் உண்மையானது, சத்தியமானது. கேள்வி கேட்குற புக் அல்ல அது. பதில், நமக்கு என்ன பதில்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவு வந்து தூர நின்று பார்க்குறார். நெருப்பு எரியுது, சூளை எல்லாம் எரியுது. 3 பேர் டான்ஸ் ஆடுறாரு நெருப்பிற்குள்ளே. நடுவில் ஒரு தேவகுமாரனை போல ஒருவர் நடுவில் நிற்கிறார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இயேசு கிறிஸ்து அந்த தேவனாயிருந்தார், கர்த்தராயிருந்தார், யெகோவாயிருந்தார். அவர் நாமம் அவர் காப்பாற்றே இல்லை. அவரை மக்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். முடியிலேயும் கூட அந்த ஸ்மெல்லு வரல, முடி. அல்லேலூயா. அதான் தேவனோட வல்லமை, பேச்சில் அல்ல, வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு. யோசுவா, காலேபு, பழைய காலங்களில் 2 யுத்த வீரர்கள். ஒரு யுத்தம் நடக்கணும், அதுக்காக ஜெயம் உண்டாகணும். டைமை கன்ஃபியூஸ் பண்ணணும். மற்ற சத்துருக்கள் தேர்களும் படையாளிகளும், காலால் படா, தேருபடா, குதிரைப்படை எல்லாம் லட்சக்கணக்கில் வருவாங்க. லட்சக்கணக்கு குதிரைப்படைகள், லட்சக்கணக்கின காலால் படைகளும் தேர்ப்படைகளும் எல்லா படைகளும் வருவாங்க. அப்பொழுது எந்த நேரத்து யுத்தம் ஆரம்பிக்குதுன்னு தெரியாதபடி கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக சூரியனை ஒரு இடத்த நிறுத்தினார். இந்த லீப் இயர் வருது. சரித்திரம், சயின்ஸ் ஆட்டு வந்து பாருங்கள், பைபிள் இருக்கிறது உண்மை. அந்த சூரியனே நீ அங்கே நில்லு, உடனே அங்கே நின்றது. கீழ்ப்படிஞ்சே இல்லை. ஒரு மனிதன், உலகத்திலே ஒரு மனிதன் சொன்ன உடனே சூரியன் நின்னது, சந்திரன் நின்னது. கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. யுத்தம் ஜெயமாயிடுச்சு. கர்த்தர பிள்ளைகளுக்கு எப்போதும் ஜெயம் உண்டு. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யாத்ராமம் 14 சொல்லுது, நீ சும்மாதிரி அனில்குமார், நீ சும்மாதிரி ஜான், நீ சும்மாதிரி அப்படி சொல்லுவாங்க. நீ சும்மாதிரி மகனே, நான் யுத்தம் பண்ணுவேன். அதான் குதிரை யுத்த நாளுக்காக. ஹாமான் பயங்கரமான தந்திரசாலி, ராஜாவின் எல்லா அதிகாரங்களும் பெற்றவன், ராஜாவினோட பக்கத்திலிருந்து பேசுகிறவன், 127 யூத ராஜ்யங்களை அழிக்க பிளான் போட்டவன். என்ன நடந்தது? என்ன பிளான்? கர்ப்பிணிகள் இருந்தாலும் கூட அவங்கள அப்படியே அழிச்சிடணும், பிறக்கிற குழந்தைகளை அழிச்சிடணும், அன்போன் சைல்டு வரை அழிச்சிடணும், ஒரு யூதனும் கூட உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். எஸ்தர். பைபிள் ஷோஸ்
எஸ்தர் அதில் எழுதுனது പഠിച്ചു பார்க்கணும். പക്ഷേ അവൻ്റെ அந்த ஹாமானுடைய சதி திட்டங்கள் கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். காரியம் மாறுதலாய் மாறிச்சு. குழி வெட்டிவனே குழியில் வீணது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஆயுதம் எடுக்கிறவன் ஆயுதத்தாலே நாசமாயிடும். உனக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போகும். ഒരു നാൾ ഞാൻ വീട്ടിൽ നിന്ന് വെളിയിൽ ഇറങ്ങുന്ന ഞാനും എൻ മനയും ഊഴത്തേക്ക് പോകണം. ரோடு சைடில் வீடு பக்கத்தில் ரோடு சைடில் பைக்கு வச்சுக்குது. காலையில் ஊழியத்துக்கு போகிறதுக்கு ரெடியாகி ஜெபம் பண்ணி இறங்கும் போது பார்த்தா ഞാൻ ഉட்கார்ந்து கொண்டிருக்கிற சீட்டில் ஒரு எலுமிச்சம் சிந்தூரம் குங்குமம் எல்லாம் போட்டு மந்திரம் பண்ணி வச்சுக்குது. மனைவி அச்சால் உட்கார்ந்த இடத்துல ஒரு எலுமிச்சம் குங்குமம் எல்லாம் போட்டு அங்கே அவள் உட்கார்ந்த இடத்துல மனைவி உட்கார்ந்த இடத்துல ഒന്ന് ഞാൻ ഉட்கார்ந்த இடத்துல രണ്ടും എടുത്ത് ലൂക്കാ 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்க எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு வல்லமை, அந்த ஒன்றும் என்னை சேதப்படுத்தவில்லை சொன்னேன். ரோமர் 16:20 சீக்கிரத்தில் இப்போ என் தேவனதை கால்கீழே மிதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே மிதித்து அதனை அங்கே நசுக்கி அங்கே போட்டேன். பிரியமான சகோதரா சகோதரி, இன்னு வரைக்கும் எனக்கு வாய்க்கவே வாய்க்காது. எனக்கு ஆறு வலை வச்சோ அந்த வலை வச்சவனே அந்த வலையில் வீழும். ஆமேன், அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவை விசுவசிக்கிறேன். ஒரு வார்த்தை எனக்கு ஆயுதம். The word of God is mighty weapons against the power of darkness. எல்லாம் இருள் தான் அது. அவன் ஏதோ உண்டாக்க போகிறான், ஏதோ ஜெயிக்க போகிறான். அவனோட சந்ததிகள் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். அதான் சில பாஸ்டர் மாதிரி ஜெபம் பண்ணியா கூட சில மக்களுக்கு ஜெபம் ஏற்காது. காரணம் என்ன? கொடூரமான காரியங்கள் செய்வாங்க. த ஸ்ட்ராங் ஆஸ்ட்ராலஜி. சங்கீதம் 91:13 படித்து பாருங்கள். சிங்கத்தின் மேலும் நீ நடந்து, யார் நடக்கணும்? சிங்கம் என்ன? ஆஸ்ட்ராலஜி. சூன்யங்கள், മാന്ത്രികങ്ങൾ, ബില്ലിശൂന്യം, ഏവി വിടുന്നത്, കുട്ടിച്ചാത്തൻ സഭ, ഹനുമാൻ സഭ, ബൊമ്മയിൽ മന്ത്രം മണ്ണി നമ്മുടെ പേര് വച്ച് കുത്തിവിടുന്നത്, ഇതെല്ലാം വായിക്കാതെ ഞാനേ ഉദാഹരണം. எனக்கு நிறைய பேர் செய்தார், പക്ഷേ எனக்கு வாய்க்கலை. எல்லாம் திரும்பி அடிச்சு அவன் சந்ததிகளுக்கு அடிச்சு கொண்டிருக்கிறார். நீ சம்பாதிக்கிறது இந்த சந்ததிகளுக்கு தானே கொண்டு கொடுக்கறது. நீ வேலைக்கு போய் அந்த சம்பத்து உன் சந்ததிக்கு என்ன கொடுக்குறது? அதே போல் நீ செய்யுന്ന எல்லாத்துக்கும் உன் சந்ததிக்கு போயிடும். கிறிஸ்துவனுக்கு பயம் வரக்கூடாது. கிறிஸ்துவன் யாருக்கு ஒரு துரோகம் பண்ண மாட்டார். சத்ருவினையும் நேசித்து ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்துவர்கள், ஏசப்பா பிள்ளைகள். என்ன பிரச்சனை இந்த உலகத்தில்? இந்த வார்த்தை கேட்கக்கூடாது. எந்த வார்த்தை? இது கேட்கக்கூடாது. நியூ டெஸ்டமெண்ட் சுவிசேஷம் கேட்கக்கூடாது. இயேசுவினை யாரும் அறியக்கூடாது. அல்லேலூயா. அதிகார வர்க்கங்களோடும் இப்பிரபஞ்சத்திൻ്റെ ആവികളോടും മാനമണ്ഡലത്തിലെ സാത്താനവൻ്റെ ആവി സേനകളോടും எனக்கு പോരാട്ടമുണ്ട്. മനുഷ്യരോടില്ല. அந்த போராட்டத்தில் ஆண்டவர் எனக்கு ஜெயம் தருகிறார். தலசிற கேடகமாய், ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்ற கேடகம். விசுவாசம் என்ற கேடகம் என்று சொன்னால் இப்படியே வச்சு, விசுவாசம் என்ற கேடகம், ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்ற கேடகம். நீதி என்ற மார்க்கம் வச்சு எப்படி வைப்போம்? நீதி என்ற மார்க்கம், சத்தியம் என்ற அரைக்கச்ச, சுவிசேஷம் என்ற பாதரட்ச, எப்போதும் ஜெபிக்கிற துதிக்கிற நாங்கள் உனக்கு இருந்தால் இந்த சர்வாயுத வர்க்கத்துக்குள்ளே எந்த சத்ரு நுழைய முடியாது. ஒரு வழியாக வரும். இந்த பவுடரு மூஞ்சிலெல்லாம் போடுவில்லை, முகத்தில் ஃபேஸிலெல்லாம் போடுவில்லை. நான் எளிமையான மக்களுக்காக தான் இந்த செய்தி கொடுக்கறது. ஏழை மக்களுக்கு பவுட்ரு போடுவில்லைங்க, முகத்தில் ஃபேஸிலெல்லாம் பவுட்ரு போடுவோம், அழகாக்குறேன். அந்த பவுடர் எடுத்து கையில் போட்டு ஃபேன் பக்கத்தில் படுப்பீங்க. ஃபேன் ஓடுத சீலிங் ஃபேன், பவுடர் அங்கே இருக்குமா? அந்த மாதிரி அந்த ஒரு வழியாக வருந்த சத்ரு 7 வழியாக அவன் துரத்தப்படுவான். நீ தேடியும் காணாதிருப்பாய்.
உனக்கு விரோதமாய் വരുന്ന அந்த சத்ருவினை தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்ரு வரும், ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக நின்று யுத்தம் செய்து உனக்கு ஜெயக்கொடி ஏற்றுவார். உனக்குள்ள கொடி என்ன? உன்னோட கொடி சிலுவைய கொடி. அதை ஜெயிக்க யாரால முடியுமா? மரணமும் கூரங்கே, பாதாளமும் ஜெயமங்கே. மரணத்தையும் சாபத்தையும் வியாதியையும் நமக்காக இயேசு ஜெயிச்சவர். நமக்காக இன்றைக்கும் யுத்தம் செய்கிறார். அவர் பூமியில் இருந்தபோதெல்லாம் அவங்க ஜபம் ஜபம் ஜபம். நான் இப்போ அவர் ஜபம் பண்ணாதான் இருக்குது. இப்போதும் கூட அவரோட வருகை மற்றும் பிதாவோடு ஜபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த பாஸ்டர், இந்த மக்கள், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அவர்களுக்காக நான் அடிக்கப்பட்டாரே, அப்படி பிதாவோடு பரிந்து பேசுனா அட்வொகேட் ஆகிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வல்லமை தான். தேவராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல, வல்லமையினால, பலத்திலே இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் காற்று கீழ்ப்படியும். மார்க்கு சுவிசேஷத்தில் படித்து பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் காற்று நில்லு, உடனே பயங்கரமான காற்று, வானமுட்டை கொந்தளி போன்ற காற்று, புயல் காற்று அப்படியே அங்கே நின்னது, பெட்டன்னு நின்னது. கடலை வானமுட்டை அப்படி வந்தது. கடலை நில அமைதியிலேறி இறையாதே. உடனே காற்றும் கடல் எல்லாம் அவரை சொன்ன வார்த்தைக்கு நிற்கும். அவரோட வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அந்த தேவ வல்லமை. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற தேவ வல்லமை. அதான் தேவ வல்லமை. காற்றும் கடலும் எல்லாமே அவருக்கு கீழ்ப்படியும். ஆமேன்னு சொல்லு. கடல், சமுத்திரம் கீழ்ப்படுகிறது, பட்சிகள் கீழ்ப்படுகிறது, வாட்டர் தண்ணீர் கீழ்ப்படுகிறது, பிரெட்டு கீழ்ப்படியும். பிரெட்டு கீழ்ப்படியுது ஆண்டவருக்கு. பிரெட் எப்படி கீழ்ப்படின்னு சொல்கிறேன். அப்பம் 5 அப்பம் 2 மீனும் எடுத்து ஸ்தோத்திரம் சோதரம் 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 ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற அத்தனை மக்களையும் திருப்தியாய் போஷிக்கணும் அப்படி சொல்லி பிதாவோடு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிழ்ப்படுத்த போது இயேசுப்பன்ற கரத்திலிருந்து அப்படி இறங்குது. 5000 பேர், அதில் மேலே 6000 7000 எண்ண முடியாத ஜனங்களை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு 12 கூட மீதியாகி அவர் வச்சார். ஹல்லேலூயா. பிரெட்டு ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படுகிறது. ஆமேன். ഞാൻ അടിക്കടിക്ക് சொல்ல கிச்சன் ரூமில், யெகோவா கர்த்தர் அப்பத்தை ஆசீர்வதி ஆண்டவர் அப்படி சொல்லி நான் அங்கே பேசி ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ஆண்டவரே, நல்ல மீன் சாப்பிடணும், நல்ல பயறு தானியங்கள், நல்ல ஆகாரம் தான் ஆண்டவரே. இந்த இடத்துல உண்டாக்குறதுக்கு இந்த இடத்துல முட்டை அரிசி வரணும் ஆண்டவரே, நல்லா சாப்பிடணும் ஆண்டவரே. இல்லாத பொழுதும் பேசுவோம், இருக்கும் போதும் பேசுவோம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆமேன். இயேசு சொன்னபோது காக்கைக்கு கீழ்ப்படியாதிருக்க முடியாது, கீழ்ப்படியணும். இயேசு சொன்ன உடனே காற்று கீழ்ப்படிஞ்சது, கீழ்ப்படியாதிருக்க முடியுமா? அல்லேலூயா. சமுத்திரம் கீழ்ப்படிஞ்சது, இயேசுப்பா சொன்ன உடனே கீழ்ப்படியாதிருக்க முடியுமா? அல்லேலூயா. இயேசு பேசும்போது கடல் அமைதியாயிடுச்சு, காமன் குவைட்டாச்சு. அல்லேலூயா. இயேசு சொன்னால் அது அப்படியே ஆகும். ஆமன் சொல்லுவோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன். நம்மளும் அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. அதனால் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடையும். அதான் ஆஸ்கு, நோக்கு, சீக்கு. ஹல்லேலூயா. அது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இதில் தேவை என்ன சொன்னால், ஆண்டவருடைய ஆவிக்குரிய ரகசியம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆலயத்தில் முந்திக்கொள்ள வேண்டும், அவருக்கு கொடுக்கிறதிலே முந்திக்கொள்ள வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நமக்குள்ளதை அவருக்கு கொடுத்து, ஆண்டவரே நான் இருக்கிற வண்ணமாகவே உம்மிடத்து வருகிறேன், நமக்குள்ளதை அவருக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். முழு பலம், முழு மனதோடு
ஹல்லேலூயா. முழு அன்பு. நோ அம்பிஷன் அவுட் சைட் ஆஃப் ஹிம். அவரை தவிர ஒன்றும் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அப்புறம் உள்ளங்கையில் நம்மை வரைஞ்சு கொள்ளுவார். பரமகுயவன். எல்லாம் அவராலே உண்டாகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரை கரத்தினால் ஆகும். நித்தமும் அவரை சமூகத்தை தேடும். அவரை நாடுங்கள். நித்தமும் அவரை தேடுங்கள். துதியுங்கள். ஆண்டவர் நம்மை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை எப்போதும் பாருங்கள். பைபிள் வாங்குங்க இல்லாதவர்கள். பைபிளை படிங்க. மார்க்கு படிங்க. மார்க்கு വളരെ சிம்பிளாகிட்டு நமக்கு படிக்கலாம். அப்புறம் லூக்கா சுவிசேஷம் அதுவும் சிம்பிளாகிட்டு நல்லா படிக்கலாம். படிக்க 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 மேத்யூஸ், சென்ட் மேத்யூஸ் சீசன் ஏசப்பன் அது நல்லா படிக்கலாம். ஹல்லேலூயா. அப்புறம் யோவான் எல்லாம் நல்லா படித்து அப்போஸ்தல பிரவர்த்தி, ஹல்லேலூயா, ரோமர் புஸ்தகம் இதெல்லாம் படிக்கும்போது, எபிரேய புஸ்தகம் எல்லாம் படிக்கும்போது நமக்கு நல்லா இயேசுப்பன் ராஜ்யத்தை குறித்துள்ள சில ரகசியங்கள் தேவன் நம்மோடு பேசுவார். ஆவியானவர் உணர்த்து தருவார். பிரியமானவர்களே, இயேசு மாத்திரமே நமக்கு சமாதானம் தருந்தவர், ரட்சிப்பு. அவரை ஒருவரே நமக்கு விடுதலை தருந்தவர். அவரை அண்டிக்கொள்ளுங்க. அவரை மாத்திரம் சேவை செய்யுங்க. அவரை நேசிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்தார். நமக்காக அடிக்கப்பட்டு காயப்பட்டு, பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் அதை எழுதிக்கிறேன். சிலுவையில் மரண பரியந்தம் தன்னைத்தான் தாழ்த்தினார். அவர் காயப்பட்டார். சீக்கிரமாய் அந்த காயங்கள் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும், பலத்தை தரும். தேவராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல, பலத்திலே. அது பலத்தில் தான் இருக்கிறது. பலம், வல்லமை. தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், கிருபை நிறைஞ்சவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோம். மே காட் bless you. ஹல்லேலூயா.